இதுக்கு முடிவெடுக்கக்கூடிய முழு என்ன சொல்கிறது அந்த ஒரு கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தெருநாய்களை ஆரம்பத்தில் இருந்து சோறு போட்டு வளர்த்தது நம்ம தான் தெருவில் இறங்கி போயிட்டு கடைக்கு போகிறோம், நம்ம பிள்ளைகளை கடைக்கு அனுப்புகிறோம், பள்ளிக்கு போய் கூட்டிகிட்டு வரோம், வந்து விடுறோம். எல்லாமே நம்ம நடந்து நம்ம தான் தெருவை யூஸ் பண்ணுறோம். பேசுகிறவங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே நடந்து போகிறவங்களாவே இருக்க மாட்டாங்க. காராக இருக்கும், இல்லை டூ வீலராக இருக்கும். அதனால் இவங்களுக்கு இந்த வழியே புரியாது. நீங்கள் ஒரு நீயா நானா இல்லை, இந்த மாதிரி ஷோ ஒன்றும் இல்லை. அவங்க சொல்கிறாங்களா கவுன்சிலிங் கொடுக்கணுன்னு, இவங்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே கவுன்சிலிங் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் எத்தனை கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. அதில் கூட பார்த்தீங்களா, ஒருத்தர் சொல்கிறாரு 11 மணிக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. நாம் வாழ்கிறதுக்கு இந்த உலகமா, நாய்கள் மட்டுமே வாழ்கிறதுக்கு இந்த உலகமா, இல்லை நம்ம எல்லாரும் வாழ்கிறதுக்கு இந்த உலகமா? அவங்களே என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் தான் இந்த உலகம் அப்படின்றாங்க. சரி, எல்லாருக்கும் இந்த உலகம்னா அந்த சொல்லியே கேட்குறாங்க. கொசுவை ஏன் அடிக்கிறீங்க, கரப்பாம்பூச்சி ஏன் அடிக்கிறீங்க, பல்லி ஏன் அடிக்கிறீங்க, எலி ஏன் அடிக்கிறீங்க, இவ்வளோ கேட்குறாங்க. அதுக்கு பதில் இல்லை. இவங்க பேசுகிறாங்க தெரிஞ்சு இவங்க தெருவில், இவங்க கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டை விட்டுருங்க, இவங்க தெருவில் பாதிப்பு தரக்கூடிய தெருநாய் இருந்தாலே பாதிப்புன்றது என்னத்தை நம்ம சொல்கிறேன். நைட்டு குழந்தைய தூங்க வைப்போம் கஷ்டப்பட்டு, ஒரு 10 மணிக்கு மேலே கத்த ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், கண்டினியூஸாக 20 நிமிஷம் கத்தும். அந்த குழந்தை முழிச்சிருச்சுன்னா அது திரும்ப தூங்க வைக்கிறது பெரும்பாடு. அதே மாதிரி மதியானம் 3 மணிக்கு எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிற நேரம், அந்த 3 மணிக்கு ஸ்கூல் பிள்ளைங்க வீட்டுக்கு வரும். அந்த நேரத்தில் அதுங்களோட ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நைட்டு 10:30 மணிக்கு வேறு மாதிரி இருக்கும். எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை லேடிஸ் தெரியுமா நைட்டு 10:30 மணிக்கு வேலைக்கு வீட்டுக்கு வராங்க? அவங்களால என்ன பண்ண முடியும்? இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு பின்னாடி வருவாங்க தெரியுமா. சில பேர் கீழே பாட்டில்ஸ் இருந்து எடுக்கிறது, அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்து அவங்க அதை விற்றுருவாங்க. அவங்க அதை எடைக்கு போடுவாங்க, ஏதோ சம்திங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க வந்தால் விடவே விடாது. மென்டலி சேலஞ்சு பர்சன் நடந்து வந்தால் விடவே விடாது. கண்டினியூஸாக குலைக்கும், கிட்ட போய் ஏறி நின்றும் அவங்க மேலே. நோட் பண்ணியிருக்கீங்களா? அதை அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களால? அவங்களுக்கு யார் ஆதரவு வந்து நிற்பா? இவங்கெல்லாம் யாருமே நிற்க மாட்டாங்க. இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, ஒரு தெரு நாய் ஒருத்தரை கடிக்குதுன்னா ஒருத்தருக்கு வேக்சினுக்காச்சும் இவங்க செலவு பண்ணுவாங்களா? சரி, ஓகே, கடிச்சிருச்சு, ரைட்டு, வேக்சினுக்கு நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு எனக்கு கேட்டால் அப்படின்னா, இவங்க இருக்கிற தெருவில் டேமேஜ் நடந்ததுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இன்சிடென்ட் நடந்ததுன்னா இவங்ககிட்ட கன்சர்ன் லெட்டர் வாங்கிடணும். நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களாம்மா, நீங்கள் பொறுப்பேற்றுங்க, இல்லைன்னா நாங்கள் பண்ணுறதை பண்ணுவோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருணும். இவங்க பண்ணுறதையும் இவங்க பண்ண மாட்டாங்க, இவங்களும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, தெருநாய்களும் இருக்கணும். ஆனாலும் அது இவங்க தெருவில் இருக்கக்கூடாது, அடுத்தவன் தெருவில் இருக்கணும், அடுத்தவன் சாகணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம்.